நான் போய் 1.5 மணித்தியாலம் எனக்கு முன்னாலே அவனுடைய ஆவி பிரிவதை நான் கண்ணால் கண்டேன். சிலர் நினைக்கணும் என்றால் ஆத்மியம் விபூதி பூச வேணும், ருத்ராட்சங்க மாலை அடக்கி கொண்டு திரிய வேணும், பச்சை வெட்டி கட்ட வேணும், சிவப்பு வெட்டி கட்ட வேணும். காவியோட நான் வந்து 24ஆம் தேதி டிசம்பர் மாதம் இங்கே வந்துறங்கினேன். வந்த உடனே போய் போய் தரிசனம் செய்யுமா போலே பார்த்தேன். செல்வ சென்னதி ஆலயத்தில் வேல்மாறல் புத்தகத்தை வெளியிட்டது எங்களுடைய அம்மாவினுடைய தம்பி, பிரான்ஸ் நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய மாமா. எந்த ஒரு உயிருக்கும் காதல் இருக்கத்தான் செய்யுது, அது எங்களுக்கு தெரியும். நாங்கள் மேனேஜர் கதைச்சு காதலிக்கிறோம், எந்த ஒரு உயிரினங்களோட காதலிச்சு அவர்களுக்கு ஒரு மொழி. அங்கே வந்து அன்னை தெரசா இப்படி ஒரு உருவாக்க வேணும்னு சொல்லி மேரியவர்களிடமிருந்து பிச்சை எடுக்குமா போலே பணம் கேட்க போக எத்தனையோ பேர் பெத்திலியாலே துப்பி இருக்கிறார்கள். ஒரு ஆத்மீயவானு கூட தேவையில்லை, அணியலங்கள் தேவையில்லை. இதுதான் என்னுடைய ஒரு சந்தேகம். எங்களுடைய ஆன்மா அல்லது உயிர் எங்க இருக்கு? மூளையில இருக்கா, இதயத்தில் இருக்கா? உங்களுடைய புரிதல் என்ன? எங்களது உயிர் போன உடனே நாங்கள் என்ன நடக்க ஒரு சடப்பொருள் தான். அப்ப நாங்கள் உயிர் எங்க இருக்கிறது? ஆறாவது இதுவரையில எந்த விஞ்ஞானி சொல்லி இருக்கிறான் எவ்வளத்துல இருக்குன்னு எனக்கு கேள்விப்பட்ட மட்டும் கொண்டே ஆளை போட்டாச்சு. இவர் போய் பார்த்தபோது அவர் உண்மையில இறந்தன்ல தான் மோட்டரில் விட்டாச்சு. அப்போ இவர் இறந்ததாண்டு அவங்க வந்து அவரை வெளியில இழுத்து கொண்டு வந்த போது அவர் காலை ஆட துவங்கியது. காம்பராக்கால் எடுத்து வரும்போது என்னை பொறுத்த மட்டும் வந்து ஒரு மருந்து கிடையாது தற்போது. வந்து சரி, ஒரு வேலை இடத்த ஒரு ப்ரெஷர் வருதுன்னா நீங்கள் உங்களோட கருத்து என்னென்னா அதோட அவைக்கு அதை டிஸ்கஸ் பண்ணி எங்களுடைய சுப்பீரியருக்கு ஒருதனுக்கு வந்து மருந்தை விட வார்த்தையாலே நோயை மாற்றிக்கலாம். ஒரு சொல்லு வந்து அவனை வந்து வெல்லும், ஒரு சொல்லு அவனை கொல்லும். யுத்த காலத்துக்கு இருந்து கருவுற்ற தாய்மார்கள்ன்ற அந்த பிள்ளை செல் சத்தத்தையும் படி உண்டு சத்தத்தையும் அதுகளையும் கேட்டு வளர்ந்ததுகள் இல்லை. பிரான்ஸ்லேயா ஸ்ரீலங்காலேயா ஸ்ட்ரெஸ் கூட, ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் எங்கே கூட அல்லது அது இடத்துல இல்லைங்கிற மனதில் என்ன விட கண்டிப்பாக மனிதன் எங்கே இருக்கிறானோ அரிசிலிருந்து கிட்டத்தட்ட ஸ்பெயின் போர்டரு கிட்ட 850 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அங்கே என்ன அப்படி அற்புதம் இருக்குது? ஒவ்வொரு உலக நாட்டில இருந்து திருச்செந்தூர். உண்மையான அன்பு வந்து குறைஞ்சிட்டுது. ஒரு சிம்பிளாக நாங்கள் பார்க்கலாம். பஸ்ஸுக்கு போனால் ஒரு வயசு போன அம்மா வருவா, காலையே நொண்டி தான் மனுஷன் நிற்கும். ஆனால் சின்னப்படியிலிருந்து தலைமையை அரிச்சு வட்டி கொண்டு வந்து ஃபோன் டிக்டாக் பார்த்தோன்னு இருப்பான். இருக்கு இப்போ பிரபுதவாவே எங்கேயும் காதில் வந்து பரிசில் தான் ஷூட் பண்ணது. அன்பன்னா நீங்கள் என்ன விளங்கி கொள்றீங்க? தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு அற்புதமான காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த காணொலி கட்டாயம் எல்லாருக்கும் இந்த காலத்தில் தேவையான ஒரு காணொலி. அதாவது எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் ப்ரெஷர், மன அழுத்தம், ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை, ஏன் ஓடுறோம் என்று தெரியாது, நோய்கள், பிணிகள், இந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே போய்கொண்டிருக்குது. இது கலியுகம் என்று நீங்கள் நினைக்கலாம். இதுக்கு அப்பால் இந்த விஷயங்களை வெற்றி கொள்றதுக்கு நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய பண்புகள் என்ன என்றதை பற்றி இந்த காணொலியில் கதைக்க போகிறேன். இந்த காணொலியை தொகுத்து வழங்குறதுக்காக ஒரு சுவாரஸ்யமான ஆளைத்தான் நான் உங்களுக்கு கூட்டியிருந்திருக்கிறேன். இவரோடு ஏற்கனவே நான் ஒரு காணொலி செய்திருக்கிறேன். செல்வ சென்னதி ஆலயத்தில் வேல்மாறல் புத்தகத்தை வெளியிட்டது எங்களுடைய அம்மாவினுடைய தம்பி, பிரான்ஸ் நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய மாமா. அவர் வந்து அந்த நாட்டில் இருந்தாலும் ஆன்மீக கருத்துக்களை தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு வல்லமுடையவர், தீவிர முருக பக்தன். அவருக்கு அந்த ஆன்மீகம் வந்து ப்ராக்டிக்கலாக கதைக்கக்கூடிய ஆள். இப்போ இந்த காலத்தில் வேலை இடத்துல ஒரு ப்ரெஷர் இருந்தால் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, ரியல் லைஃப்பில் வீட்டில், இது தவிர அன்பு, மன அழுத்தம், இப்படியான விஷயங்களுக்குள்ள என்னென்ன கனெக்ஷன் இருக்குது, இந்த மன அழுத்தத்தை எல்லாம் தீர்வு இருக்கா, அன்பு எவ்வளோ முக்கியமானது. ஏன்னு சொன்னால் இவரை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். எங்களுடைய அந்த அம்மாவினுடைய சம்பவம் அது ஒரு எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கிற விஷயம். ஆனால் அவருக்கு இப்படி நடக்கக்கு முதலே ஒரு கிழமைக்கு முன்னமே அதை பார்த்துட்டு அறிஞ்சு வீடியோ காலில் கதைச்சிட்டு உடனே எங்களுக்கு சொல்லாமல் வந்து அறிஞ்சு நேரடியாக அந்த மைண்ட் ரீடிங்கில் வந்து அம்மாவினுடைய இறுதி யாத்திரை மட்டும் இல்லை, இப்போ அந்தியஸ்ரீ மட்டும் அந்த டிக்கெட்டை போட்டுட்டு நின்று செய்த ஒரு ஒரு பொறுப்பான ஒரு தம்பி அம்மாவுக்கு. அது மட்டும் இல்லை, எங்களோட தாத்தா பற்றியும் இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். எங்களோட தாத்தா எல்லாம் சொன்னால் நம்ப மாட்டீங்கள், நான் இன்றைக்கு என்னுடைய சீவன் போகுமென்று அம்மாவுக்கு சொல்லி போட்டு இறந்த ஒரு ஒரு வித்தியாசமான மனிதர்கள். ஸோ இவைகளில் ஒரு ரியல் வைப்ரேஷன். இப்போ ஆன்மீக ஒரு பேச்சாளர்ன்றதை விட ரியலாக சாதாரண வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு மனிதன் கதைத்தா அப்படி இருக்குமோ அப்படியான ஒரு காணொலி. நிறைய டவுட்டுகளை கேட்க போகிறேன், உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். ஃப்ரான்ஸில் இருந்து இப்படி ஒரு ஆள் ஆன்மீக கருத்துக்களோடு அங்கே வெள்ளக்கார நாட்டில் வாழ்கிறாரான்னு நீங்களே நினைப்பீங்கள். நான் இன்றைக்கு நிற்கிற இடம் நீர்வேலின்ற ஒரு பிரசித்தமான கோவிலில் நிற்கிறேன். முருகனினுடைய அருளோடு தான் இந்த விஷயங்களை தொகுத்து வழங்கணும்னு நினச்சி மாமா தான் இந்த இடத்தை தெரிவு செய்தார். நீர்வேலி கந்த சுவாமியார் ஆலயத்தில் இருந்து இந்த ஆன்மீக கருத்துக்களை அல்லது இப்படியான ஒரு யாரும் கதைக்காத விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஒரு விறுவிறுப்பான விறவிறப்பான காணொலியாக இருக்கும். இறுதி வரைக்கும் பாருங்கள். வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம்.
வெளிநாட்டில் வாழ்ந்தாலும் இப்படி ஒரு ஆன்மீக கருத்துக்களை கதைப்பேரான்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு மனிதர், அம்மாவினுடைய தம்பி, என்னுடைய மாமா, பிரான்ஸ் நாட்டிலிருந்து பூலோகநாதன். நாதன்டா எல்லாருக்கும் தெரியும். இந்த காணொலிகளை வரவேற்று கொண்டு அவருடைய கருத்துக்களை கேட்போம். வணக்கம் மாமா. வணக்கம். நேரடியாகவே கேள்விக்கு வாரேன். நிறைய விஷயம் உங்களோட கதைக்க இருக்குது, ஆனால் நேரம்தான் காணாது. ஆனால் எனக்கு முதலாவது கேள்வி, இப்போ சில பேர் நினைக்கிறார்கள் இந்த காலத்தில் பட்டையெல்லாம் அடித்து வேட்டியெல்லாம் கட்டி பாடிக்கொண்டு திரிஞ்சு கதைக்கக்கூடாதெல்லாம் கதைச்சு கொண்டு என்ன செஞ்சாலும் இப்படி திரிஞ்சால் இது ஆன்மீகம் என்று நினைக்கிறார்கள். சிலர் நினைக்கிறார்கள் என்னெல்லாம் செஞ்சு கொண்டு பாடிக்கொண்டு திரிஞ்சால் ஆன்மீகம்னு நினைக்கிறார்கள். சிலர் நினைக்கிறார்கள் மாமிசம் சாப்பிடாமல் விட்டால் தான் அது ஆன்மீகம் என்று நினைக்கிறார்கள். இப்படி பலவிதமாக நினைக்கிறார்கள். சில பேர் நினைக்கிறார்கள் அள்ளி கொடுத்தால் அது ஆன்மீகம் என்று. ஒரு இந்தியாவுக்கு பல தல யாத்திரைகளை சென்று வந்தால், அதை தவிர ஒரு என்னென்னு சொல்கிறது, தாத்தாவினுடைய மகன், அதாவது தாத்தா வந்து நான் ஏற்கனவே காணொலியில் சொன்ன மாதிரி எனக்கு இன்றைக்கு சீவன் போகுமென்று சொல்லி போட்டு இறந்த ஒரு ஆள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள் ஆன்மீகத்தை பற்றி? ஆன்மீகத்தை பற்றி சொல்லக்கும் முதல் நான் ஒரு முருகனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லிவிட்டு அதை தொடங்குவோம்ட்டு நினைக்கின்றேன். ஓம் தப்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோ சண்முக பிரசோதியா. இப்போது இன்றைக்கு வந்து நாங்கள் இருவருமாக 3 விஷயத்தை வந்து முன்னுக்கு இந்த காணொலியில் கொடுப்போம்ட்டு எதிர்பார்க்கின்றோம். முதலாவது விஷயம் வந்து ஆத்மீகம் என்றால் என்ன, ஆத்மீகம் என்றால் என்ன. ரெண்டாவது வந்து அன்பு என்றால் என்ன. மூன்றாவது இந்த கலியுகத்திலே நடந்து கொண்டு போய்கொண்டு இருக்கின்ற மன அழுத்தத்தால் எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது எப்படி வருகின்றது, அது என்ன மாதிரி அதற்கு நிமித்தி செய்யலாம்ன்றதை பற்றிய மிக சுருக்கமான முறையில் நாங்கள் கருத்து வழங்க இருக்கின்றோம் இருவரும் சேர்ந்து. முதலாவதாக நான் ஆத்மீகத்தை பற்றி ஒரு சில வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு சொன்னால், ஆத்மீகம் என்றால் அது ஒரு பெரிய ஒரு சமுத்திரம். அதுக்கு வந்து நாங்கள் அளவு கண்டு முடியவே முடியாது. ஆத்மீகம் அது சிலர் நினைக்கணும் என்றால் ஆத்மீகம் விபூதி பூச வேணும், ருத்ராட்சங்க மாலை அடக்கி கொண்டு திரிய வேணும், பச்சை வெட்டி கட்ட வேணும், சிவப்பு வெட்டி கட்ட வேணும், காவியோட உடுத்த வேணும் என்று சொல்லி அதுகள் அல்ல ஆத்மீகம். அதுதான் தெளிவாக எல்லோருக்கும் தெரிய வேணும். ஆத்மீகம் என்பது வந்து நாங்கள் வெளியிலே எங்களோட உடலை சுத்தப்படுத்துவதற்கு எத்தனையோ விதமான சோப்பை போடுகிறோம், தலையை கழுவுவதற்கு எத்தனையோ விதமான வாசனை சம்பவை போடுகின்றோம், துப்புரவு செய்கின்றோம். ஆனால் எங்களுடைய ஆத்மாவை துப்புரவு செய்வதற்கு ஒருவரும் என்ன மாதிரி செய்வதென்று எந்த ஒரு ஸ்கேன் பண்ணியோ எங்களுடைய ஆத்மாவை துப்புரவு செய்ய முடியாது. அதை எங்களால் புரிஞ்சு கொள்வதற்கு தான் இந்த ஆத்மீயம் என்றதை எப்படி துப்புரவு செய்வது ஆனபடியாத்தான் தெய்வ ரீதியாக தெய்வ சிந்தனையின் மூலம் எங்களது மன உள்ளத்தை துப்புரவு செய்வதுதான். அதுதான் அந்த ஆத்மீயமே தவிர வெளி பூச்சு வேடங்கள் அல்ல ஆத்மீயம். ஆனால் மக்கள் எல்லாம் மாறு கருத்துக்களே உடனட பாவனை, விபூதி, காவடியாட்டம் எல்லாம் செய்யத்தான் வேணும், இல்லை என்று நான் சொல்ல. அது மட்டும் உண்மையான ஆத்மீயம் வந்து சாதாரண உட எந்த ஒரு கஷ்டப்பட்டவனும் ஆத்மீயவானா இருக்கலாம், எந்த ஒரு பணக்காரனும் ஆத்மீயம். அது வெளியில் காட்ட வேண்டியது அல்ல. என்னென்னு சொன்னால், வெளி உடியால் ஒருத்தனுக்கு கொடுக்கப்படுறது வந்து அவனை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவது. ஒரு உயர் அதிகாரிக்கு வந்து அவருக்கு ஒரு உடைய கொடுவது அவர் இன்னும் அதிகாரி, ஒரு மருத்துவருக்கு உடைய கொடுவது அவர் மருத்துவர் என்றது அடையாளம் கண்டுபிடிக்கிறது தான் அந்த உடையாள். ஆனால் ஒரு ஆத்மீயவானுக்கு உடைய தேவையில்லை, அணியலங்கள் தேவையில்லை. இதுதான் என்னுடைய சொந்த கருத்து. இப்ப நீங்கள் சொல்ற கருத்து என்னன்னா, நான் ஆன்மீகவாதி என்று உடைய போட்டோ இதை போட்டோ வழியில காட்டணும் அவசியம் இல்லை. கடைசி வந்தாலும் அது தேவையில்லை. சாதனை செய்தா சரி. சுயமாக எங்கள் மனதை நாங்கள் சுத்தப்படுத்த வேணும். அதற்கு முழுவராலும் அது முடியாது. நான் கூட சுத்தப்படுத்தி நான் ஒரு ஆத்மீயவானன்று கடைசி வந்தாலும் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால், நான் ஆத்மீயத்துக்கு வருவதற்கு முயற்சி செய்கிறேனே தவிர அது ஒரு முயற்சி தான் நான் எடுக்கிறேன். மற்றும்படி வந்து நான் 100% ஆத்மீயானன்று சொல்ல முடியாது. எவருமே அது சொல்வது அநேகமாக என்ன பொருத்தமல்ல, அது தப்புன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால், நாங்கள் ஒவ்வொருமே சித்தரும் அல்ல, முனிவரும் அல்ல, ஞானிகளும் அல்ல. அதை நாங்கள் புரிஞ்சு கொண்டால் அவர்களை சொல்லலாம் ஆத்மீயவான்னு சொல்ல. எல்லா துறவும் பெற்று எந்த நேரமும் இறைவன்ற சிந்தனை உள்ளவர்களாம் ஆத்மீயவான். இங்கே வந்து இந்த உடையை உடுத்துக்கொண்டு வேறு கற்பனை வேறு சிந்தனையில் இருக்கிற எல்லாம் நாங்கள் வந்து ஆத்மான்னு சொல்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்தின்படி வந்து அது ஒரு தப்பான கருத்துன்னு தான் நான் எதிர்பார்த்து கொண்டு எங்கள் ஆத்மாவை மிக மிக துப்புரவு செய்கிறது என்ன வழி என்றால் இது ஒரே ஒரு வழி, இறைவன்ற சிந்தனை, இறைவனுடைய பாடல்கள். அதுகள் இதில் சிந்தித்தால் கொஞ்சம் சிறிதாக எங்களுடைய அந்த சிந்தனைகள் வந்து நல்ல சிந்தனையை உருவாக்கும். மற்றது வந்து எங்களது ஆணவம்
இந்த ஆணவம்ன்றது மிக 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 கொடுமையான ஒன்று. நான் என்ற ஒரு ஆணவம், அந்த நான் என்ற ஆணவத்தை வந்து கடையக்கூடியது இந்த ஆத்மீயம்தான். வேறு எதுவாலுமே நான் 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 என்ற ஆணவத்தை கடைய முடியாது. அதை பற்றி எல்லாரும் மறந்து நான் செய்தேன் நான் செய்தேன். நாங்கள் நினைப்பதுண்டு, அதை செய்வதற்கு வழி விடுவது வந்து அவன்தான். அதை மறந்து நான் செய்தேன் என்று சொல்வதெல்லாம் மிகவும் தப்பான விஷயமாக என்னுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்லுவேன். சரி மாமா, நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். இதுக்கு நிறைய பேருடைய ஒரு சந்தேகம், எங்களுடைய ஆன்மா அல்லது உயிர் எங்கே இருக்குது? மூளையில் இருக்கா, இதயத்தில் இருக்கா? உங்களுடைய புரிதல் என்ன? இப்போ ஏனண்டா சீவன் போயக்க சில வாசல்கள்னு சொல்லுவீங்க, நவ வாசல்களால் போகிறேன். சரி, அந்த சீவன் உண்மையாக இங்கே தங்கியிருந்தான்னு நீங்கள் நினைக்கிறீங்கள்? என்னுடைய விஞ்ஞான அறிவில் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள். என்ன பொறுத்த மட்டும் ஜீவன் எங்கேயும் இருக்கலாம், அதெல்லாம் முக்கிய கேள்வி. ஆன்மாவை சுத்தப்படுத்தணும், அந்த ஆன்மா உண்மையிலே எல்லாருடைய கருத்து வந்து எங்களுடைய இதய பகுதியெல்லாம் ஜீவன் இருக்குன்றதான் கருத்து. ஒரு தரம் வந்து ஜீவன் எங்கே இருக்குன்ற கண்டுபிடிச்சது கிடையாது. ஆனால் இந்த ஜீவன் எங்களோட உடலை பற்றி எங்களுக்கு ஒரு போலி உடலை கொடுத்துருக்குது. அதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு உயிரை கொடுத்துருக்கு. அந்த உயிரை கொடுத்த அப்புறம் தான் நாங்கள் எங்களுடைய சகல சிந்தனைகள் வருகின்றது, சகல போராட்டம் வருது, சகலது வந்து அந்த உயிரை கொடுத்த உடனே எங்களது உயிர் போன உடனே நாங்கள் என்ன ஒரு சடப்பொருள் தான். அப்போ நாங்கள் உயிர் எங்கே இருக்குன்னு தேடுவது அல்ல மிக முக்கியமான கருத்து. கிராமண்டு சிலர் கேள்வி கேட்கிறோம், அதுகள் எல்லாம் முக்கிய கருத்து. அது எங்கே இருந்தாலும் இருக்கட்டும், ஆனால் எங்களோட உடல்லாம் இருக்கின்றது முழு பேருக்கும் தெரியும். உடலுக்குள்ளே இருக்கின்ற முழு பேருக்கும் தெரியும். ஐசி நேரம் உள்ளது இதில் இங்கே இருக்கலாம், மூளையில் இருக்கலாம், அதெல்லாம் முக்கிய கருத்து. ஆறாவது இதுவரையிலே எந்த விஞ்ஞானி சொல்லி இருக்கிறான் எவ்வளத்தில் இருக்குன்னு எனக்கு நான் கேள்விப்பட்ட மட்டும் ஒரு தெரிஞ்சல. இந்த வெளிநாட்டில் வந்து விஞ்ஞானிகள் ஒரு ஆராய்ச்சி செய்ததோ, அந்த ஒரு ஆள் இறக்குற தருவாயில் அது என்ன நடக்குதுன்னு சொல்லி அந்த பெட்டிக்குள்ள கண்ணாடி, நல்ல திக்னஸான கண்ணாடி பெட்டியால் மூடி இருந்ததாம். அவர்கள் அதை கைப்பற்றுவோம்னா அந்த நேரத்தில் அது வெடித்து சிதறனு ஒரு இடைவெளி கூட விடாமல் இந்த ஆன்மா எங்கே இருக்குன்னு சொல்லி ஒரு கதை ஒன்று கேள்விப்பட்ட. உண்மையாக தெரியல என்ன எனக்கு உண்மையில், எனக்கு அதை பற்றி தெரியாண்டு நான் சொல்ல வேண்டியது முக்கியம். எனக்கு தெரிஞ்ச நான் வேலை செய்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்தை உதாரணத்தை நான் சொல்கிறேன். வந்து பிரான்சில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒருவர் வந்து எனியில் என்ற நோய்வாய்ப்பட்டிருந்தவர் ஒரு மருத்துவமனையிலே அவரை பார்வைக்கு வைத்திருக்கப்பட்டது. நீண்ட நாளாக அந்த ஆஸ்பத்திரியில் அவர் இருந்தவர். அவரை வந்து ஒரு நாள் அவருடைய ஒரு ஃப்ரெண்ட், ஒரு பாஸ்டர், ஒருத்தர் அவருடைய ஃப்ரெண்ட் பார்க்க சென்றிருக்கிறார். பார்க்க சென்ற போது அவர் வந்து இறந்து விட்டார் என்று சொல்லி அவரை கொண்டே வந்து மோட்டரியில் கொண்டே விட்டுட்டாங்க, காம்பரையிலே கொண்டே ஆளை போட்டாச்சு. இவர் போய் பார்த்தபோது அவர் உண்மையில இறந்தனில் தான் மோட்டரில் விட்டாச்சு. அப்போ இவர் இறந்ததாண்டு அவருடைய சமய ரீதியின்படி வந்து மறுநாளும் அந்த பெஸ்டர் போயிருக்கார் அவர் ப்ரே பண்ணுறதுக்கு. ப்ரே பண்ண போன போது என்ன நடந்ததுன்னு சொன்னார், அவருடைய அவங்க வந்து அவரை வெளியில் இழுத்து கொண்டு வந்தபோது அவர் கால் ஆட துவங்கியது. காம்பராக்கால் எடுத்து வரும்போது கால் ஆட தொடங்கியதை இவர் கண்டார். அவருடைய மேலே போட்ட ஆடைகளை பார்த்தார்கள், போத்திருந்த ஆடைகளை பார்த்தால் அவர் கண் விழித்திருந்தார். இது உண்மையிலே எங்களுடன் வேலை செய்த இடத்தில் இருக்கப்பட்ட ஒருவரை பற்றிய சம்பவம். அவர் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார், மறுபுறவி என்று தான் சொல்ல வேணும். அப்ப இப்படியான விதிவிலக்கான சம்பவங்கள் ஒன்றுதான் இருக்கின்றது. சரி, முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்துகிற விஷயம் சம்பந்தமாக கதைக்க போகிறோன்னு வந்துனாங்களே. ஏன்னா இப்போ மாமா எல்லாருக்குமே வேலையில் ப்ரெஷர், சும்மா இருந்தாலும் சோஷியல் மீடியாக்களை பார்த்து மற்றவனோட ஒப்பிட்டு ப்ரெஷர், ஒன்றும் செய்யாதவனுக்கும் ப்ரெஷர். இப்போ இது எப்படி நிர்வகிக்கிறது? எங்களுடைய மன அழுத்தம் தான் எங்களுடைய நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது, எங்களுடைய சஞ்சலங்களுக்கு காரணமாக இருக்கிறது. ஒட்டுமொத்த துன்பத்துக்குமே காரணம் மன அழுத்தம். இதை எவ்வாறு நிர்வகிக்கிறது? மன அழுத்தம்ன்றது தீர்க்கப்படக்கூடிய ஒரு நோயா? முதலாவது மன அழுத்தம் வந்து சிலருக்கு கருவிலே இருந்து உருவாக்கப்பட்டது, சிலருக்கு கருத்தரித்த போது வளர்ந்து கொண்டு வரைக்கு அந்த பேரண்ட்ஸ் வந்து படுகிற துன்பங்கள், இன்னல்கள், அவைகளுடைய சிந்தனைகள், கூடாத சிந்தனைகள் வந்து அந்த கருவுக்கு ஒன்று இணையப்படுகிறது ஒன்று. ரெண்டாவது அந்த பிள்ளை வளர்ந்தது அதனுடைய அதை சூழல், வளர்ப்பு நிலைமைகள் அதுகளால் உருவாக்கப்படுகிறது. மற்றது வளர்ந்து வரும்போது பாடசாலையிலே அவருடைய கூட்டாளிமாரால் உருவப்படுகின்றது. மற்றது வந்து ஆசிரியர்மார் வந்து அவர்களை கண்டிக்கின்ற ரீதியால் உருவாக்கப்படுது. அப்படி பல பல சந்தர்ப்பத்தால்
மன அழுத்தங்கள் உருவாப்படுறது உண்மைதான். அத்துடன் வந்து வேலைத்தலங்களில் வந்து அவருடைய சுப்பீரியர் என்று சொல்லப்படுற மேலதிகாரிகள் மூலம் கொடுக்கின்ற பிரஷரால் உருவாக்கப்படுகின்றது. ஆனால் இவை எல்லாம் வந்து இதுகளுக்கு என்ன பொறுத்த மட்டும் வந்து ஒரு மருந்து கிடையாது. தற்போது சைக்காட்ரிக் வந்து அவங்க வந்து மெக்கானிசம் வந்து கதைச்சு எங்கள்கிட்டயே வந்து கேள்விகளை கேட்டு என்ன நடந்தது, உங்கள்கிட்ட வந்து என்ன நடந்து, எப்படி பிறந்தீங்கள், உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தது, என்ன எங்கள்கிட்டயே கேள்வி கேட்டு எங்கள்கிட்ட சொல்லி எடுத்து போட்டு அதிலேயே மருந்தை தந்துட்டு போகிறது தான் சைக்காட்ரிக். அதுதான் அவர்களோட படிப்பு. அவர்கள் வந்து ஒரு டாக்டர் அல்ல, அதை தெரிஞ்சு உளவுல துணையாளரே தவிர நீங்கள் இப்படி இருந்துட்டாங்க. ஆனால் என்ன பொறுத்தவரை இவங்க வந்து இவர்களுக்கு வந்து அதை மறக்கிறதுக்கு ஸ்லீப்பிங் பில்ஸுகளை கொடுப்பாங்க. அது வந்து சிறிது நேர மறதியே தவிர வந்து வாழ்க்கை பூராக இவர்களை வந்து அந்த நோயை விட்டு விலக, அது ஒரு நோய் என்று சொல்ல முடியாது, ஒரு மன நிலைமை அது கண்டிப்பாக அதை மாற்றி அமைக்கலாம். நான் அப்படியான ஒரு சிச்சுவேஷன்லேயே பாதிக்கப்பட்டேன். நான் ஒரு 4-5 வரையும் அது பாதிக்கப்பட்ட நான் என்னோட வேலைத்தளத்திலே அதுக்கும் நான் எதிர்நீச்சல் போட்டு வெண்டு வந்தேன் நான். அதே போல் உங்களாலும் அது முடியும். எப்படி என்று தான் நீங்கள் கேள்விங்கள். மன அழுத்தம் வந்து பலருக்கு பல ரீதியில் இருக்குது. குடும்பத்தில் மன அழுத்தம் வருது, பிள்ளைகளால் மன அழுத்தம் வருது, வேலை இடத்துல வருது, கடன் வருது, எல்லாம் மன அழுத்தம் வருகின்றது. காதலில் தோல்வி, பல பல பிரச்சனைகள், நண்பர்களிடத்தில் பிரச்சனை, பல ரீதியில் மன அழுத்தங்கள் வருது. அந்த மன அழுத்தம் வந்து சிலராலே அது தாங்கக்கூடிய வல்லமை இருக்கிறார்கள், சிலர் அது தாங்க முடியாமல் இருக்கின்றது. அதுகளுக்கு வந்து எந்த ஒரு மருந்தெடுத்து ஸ்லீப்பிங் பில்ஸோ அல்ல விட்டால் நாங்கள் வந்து பாவனைக்கான ஆல்கோஹோலோ அல்ல விட்டால் வேறு ட்ரக்ஸுகளை அடித்தோ அதெல்லாம் தற்காலிகமாக பாவித்து எங்களை உடம்பை நாங்களே வந்து வேறு ஒரு நோய்க்கு உருவாக்கி கொண்டு போகிறதாகத்தான் கருதப்படுகின்றது. மன அழுத்தம் வந்து எங்களால் நல்ல சிந்தனை, கடவுள் சிந்தனை, எங்களை தூய்மைப்படுத்தும் சிந்தனை, அப்படி நாங்கள் தொடர்ச்சியாக அதை நாங்கள் ப்ரே பண்ணி கொண்டு போவதாக இருந்தால் கண்டிப்பாக அதிலேருந்து விலகி கொண்டு போகிறதுக்கு இதுதானே ஒரு வழியாக இருக்குமே தவிர வந்து மருந்து ரீதியாக வந்து உண்மையான மன அழுத்தங்களை வந்து 100% சரிப்படுத்த முடியாது. அது ஒரு தற்காலிகமாக நாங்கள் தலையடிக்குதுன்னு சொன்னால் பிரசித்தமோல போடுகின்றோம் வந்து ஒரு குறிக்கப்பட்ட நேரம் வந்து அந்த தலையடியை குறைக்கின்றது. அந்த தலையடி வந்து இன்னொரு வருத்தத்தினுடைய அறிகுறியே தவிர வந்து தலையடி ஒரு வருத்தம் அல்ல. அப்போ அது ஒரு சம்பவமே கொடுக்குது, சிந்தம் ஒரு இதை கொடுக்குது, அறிகுறியை கொடுக்குன்றதே தவிர வந்து அதெல்லாம் வருத்தம். அதே போல தான் இந்த மன அழுத்தம் வந்து எங்கே இருந்து வரப்பட்டது, என்னத்தால் வரப்பட்டது, அந்த சூழ்நிலை உங்களுக்கு வேலை இடத்துல சூழ்நிலை, அந்த நேரத்தில் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் லீவ் எடுக்கணும்னு சொன்னால் உங்களுடைய மேலதிகாரியுடன் பிரச்சனைன்னு சொன்னால் சிறிது தள்ளி நிற்க பார்க்க வேணும். சரி, ஒரு வேலை இடத்த ஒரு ப்ரெஷர் வருதுன்னா நீங்கள் உங்களோட கருத்து என்னென்னா அதோட அவைக்கு அதை டிஸ்கஸ் பண்ணி எங்களுடைய சுப்பீரியருக்கு ஒரு ட்ரிப் போகிறதோ இல்லை ஒரு கொஞ்சம் நாள் பிரேக் கொண்டு எடுத்துட்டு சின்ன ஒரு பிரேக் எடுத்துட்டு திருப்பி போய் ஜாயின் பண்ணி கதைக்க வேணும். ஆனால் சுப்பீரியர் தான், அதை நாங்கள் ஒருபோதும் இல்லைன்னு சொல்லி மனம் விட்டு பேச வேணும். டாக்டர் தான், அதை நாங்கள் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவை இந்த தராதரத்துக்கு மதிப்பு கொடுக்கத்தான் வேணும். எவராக இருந்தாலும் ஒரு குருவுக்கு மரியாதை கொடுக்குமா போல அது கண்டிப்பாக கொடுக்கத்தான் வேணும், இல்லையண்டா போல. ஆனால் வந்து அதுக்காக வேண்டி நான் குரு நான் டாக்டர் என்று சொல்லி போட்டு இன்னும் ஒரு நோயாளி வந்த இடத்துல வந்து இன்னும் மன அழுத்தத்தை கொடுத்து நோயை கூட கொடுக்கறது அல்ல அந்த கருத்து. அதே போல் தான் அந்த நோயாளியினுடைய அல்ல ஒரு மாணவனுடைய நிலைமைப்பாட்டை அறிஞ்சு என்ன மாதிரியான வார்த்தைகளை பாவிக்கிற ஒருதனுக்கு வந்து மருந்தை விட வார்த்தையாலே நோயை மாற்றிக்கலாம். ஒரு சொல்லு வந்து அவனை வந்து வெல்லும், ஒரு சொல்லு அவனை கொல்லும். இந்த வசனம் புரியுமா இருந்தால் இதுக்கெல்லாம் முழுக்காடாங்க. ஒரு சொல்லால கண்டிப்பாக ஒரு சொல்லால ஒரு வஞ்சனை கோடீஸ்வரன் ஆக்கலாம், ஒரு சொல்லாலே அவனை வந்து கீழே டவுன் ஆக்கி கீழே கொண்டே குடியாரணும் ஆக்கலாம், பல வேலைப்பட்ட கூடாத நிலைமைக்கும் விட்டு கொண்டு போகலாம். இதுதான் அந்த வார்த்தைகள் தான் மிக இம்பார்ட்டன்ட். வார்த்தைகள் தான் இந்த மன அழுத்தத்துக்கான காரணத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னீங்க, கருவில இருந்தே வரலாம்னு சொன்னீங்க. இப்போ நான் கேட்குறேன், எங்களுடைய நாட்டில் இந்த இப்படி படிகளெல்லாம் திரிகிறாங்க, அந்த வாழ்வெட்டுக்குழு அதே மாதிரி அடிதடி என்று திரிகிறாங்க சில பேர், ரவுடிசம் அதே மாதிரி ட்ரக். அப்போ யுத்த காலத்துக்கு இருந்து கருவுற்ற தாய்மார்கள்ன்ற அந்த பிள்ளை செல் சத்தத்தையும் படி உண்டு சத்தத்தையும் அதுகளையும் கேட்டு வளர்ந்ததுகள், அதில் ஒரு சின்ன குரூப் இப்படி வன்முறையாளர்களாக மாறுறதுன்ற ஒரு விஞ்ஞானம் இருக்குன்றீங்களா? இப்போ விஞ்ஞானம்
என்று சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த நேர சூழ்நிலையால் எந்த நேரம் பதட்ட நிலைமை ஒரு கருத்தரித்து கொண்டிருக்கின்ற அமெரிக்கால சொல்லுவாங்க 3 மாதத்திலேருந்து புள்ளைய வந்து நாங்கள் வந்து தடவி அந்த பிள்ளைக்கு கதைக்கிறது எல்லாம் வந்து வலி விரைவாக மற்றும் பிள்ளையோட வலி விரைவாக வந்து பேச்சு மொழியை கற்றுக்கொள்ளும் தன்மை உள்ளதாக இருக்கும். அதே போல் எங்களோட கரியர் இந்த பங்கருக்கு போய் ஓடணும் செல் வெறியுது கெபீர் வெறியுது என்ற உடனே வந்து மன அழுத்தம் கூடுது. தாக்கி கூடுற மன அழுத்தம் வந்து இந்த தொப்புள் கொடியில் இருந்த பிள்ளைக்கு கண்டிப்பாக அது இருக்கத்தான் செய்யும். சில வருத்தங்கள் வந்து அதுதான் சொல்ற ஜெனட்டிக் என்று சொல்லுவாங்க, பரம்பரை வருத்தம் என்று சொல்கிறது வந்து சுகர் வருத்தம் கேன்சர். இது வந்து அந்த ஒரு தொற்று நோய் அல்ல, உடல் ரீதியாக சூற்றாடல். அது வந்து எங்களுடைய உடம்பிலே இருந்து அம்மாக்குள்ள வருத்தம் ஒரு சிலருக்கு வந்து எங்களுக்கும் வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. முன்கூட்டி அது இருக்கத்தான் இப்போவும் இருக்கின்றது. சிலருக்கு வந்து சுகர் வருத்தக்காரர் அவற்றை புள்ளிகளுக்கும் சுகர் வருத்தம் இருக்க செய்கின்றது. சிலருக்கு கேன்சரில் ஒரு தாயார் வந்துட்டால் அந்த புள்ளிகளுக்கும் இருக்கத்தான் செய்கின்றது. ஒரு சிலருக்கு இருக்கத்தான் செய்கின்றது. சரி, நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்கள், இந்த மன அழுத்தத்தை நிர்வகிக்கலாம் என்று. என்னுடைய கேள்வி, நீங்கள் இங்கேயும் இருக்கிறீர்கள், வெளிநாட்டுலேயும் வாழ்றீர்கள். இப்போ வெளிநாட்டில் தான் கூடின காலப்பகுதி வாழ்ந்தது. இப்போ உங்களோட பார்வைக்கு இப்போ 2 இடத்தை நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிறீர்கள். எந்த இடத்துல, ஃப்ரான்ஸ்லேயா ஸ்ரீலங்காலேயா ஸ்ட்ரெஸ் கூட, ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் எங்கே கூட, அல்லது அது இடத்துல இல்லைங்கிற மனதில் என்ன விட? கண்டிப்பாக மனிதன் எங்கே இருக்கிறானோ எல்லா இடத்திலும் ஸ்ட்ரெஸ் இருக்கத்தான் செய்யும். அது இக்கரைக்கு அக்கறை வச்சு என்று சொல்வார்கள், அதல்ல கருத்து. மனிதன் எங்கே இருக்கிறானோ இருக்கிற இடம் எல்லாம் ஸ்ட்ரெஸ் இருக்கத்தான் தெரியும். ஸ்ட்ரெஸ் எங்களுக்கு மட்டும் இல்லையே, நான் முக்கியமான கருத்துக்கு வரேன். ஸ்ட்ரெஸ் யாருக்கு இல்லை? ஒரு தொட்டா சுருங்கி ஓடின உயிருக்கு இல்லையா? தொட்ட உடனே என்னத்துக்கு அது சுருங்குது? தண்ணி ஏதோ செய்ய போறான்னு சொல்லி மூன்றறிவுள்ள எறும்புக்கு மன அழுத்தம் இல்லையா? நீங்கள் அதிதால் லைனாக போய்கொண்டிருக்கின்றது, அதுலேயே ஒரு நீங்கள் வரம்பை போட்டு கட்டினோடனே அது மன அழுத்தத்தில் வந்து ஆனால் அது அங்கே போய் தான் இணைச்ச டெஸ்டினேஷனை அடையத்தானே செய்கின்ற அந்த மன அழுத்தம் இருந்தாலும் அந்த எறும்பு தான் போக வேண்டிய இடத்தை போய்த்தான் சேருகின்றது. அதே மாதிரி மனிதராகிய நாங்களும் வந்து என்ன மன அழுத்தம் இருந்தாலும் எங்களோட டெஸ்டினேஷனை அடைகிறதுக்கு தடைப்படுகின்றோம். எங்களோட இலக்கு குறிக்கோளை அடைகிறதுக்கு ஏன் தடைப்படும்? அந்த கொள்கை எல்லாருக்கும் இருக்குமாக இருந்தால் மன அழுத்தத்தை வெட்டி எறியலாம். அந்த துணிவை ஏறணும். இது மன அழுத்தம் எனக்கு ஒன்றும் செய்ய போகிறது இல்லையென்று எவனு நினைச்சானா இருந்தால் சிறிதாக கண்டிப்பாக குறையும். ஆத்ம சிந்தனை கண்டிப்பாக அதில் வந்து பல விஷயங்கள் இருக்குது. கந்த சட்டி கவசத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அதில் என்ன முதலே சொல்லப்படுதுன்றது சிந்திக்கணும். துதிப்போர்க்கு வல்வினவோம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் நிச்சயம் கைகூடும். இதுக்கு மேல கந்த சட்டி கவசத்தில் என்ன சொல்ல விளக்கம் இருக்குது? கண்டிப்பாக இதுல முழு சாராம்சம் அடங்கி இருக்கின்றது இந்த காப்பில. சரி, இது முருக யுகம் என்று சொல்லுகிறார்கள். இந்த 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 இப்போ நடந்து கொண்டிருக்கிறத முருக யுகம். இன்றைக்கு ஒரு முல்லைத்தீவில் இருந்த ஒரு அன்பர் கதைச்சார், 2023 முருக யுகம் ஆரம்பித்து விட்டது, அந்த காலப்பகுதியிலேயே முருகன் லைவாக வந்தாச்சு என்ற மாதிரியெல்லாம் கதைச்சார். நான் காணையில் அவர் சொல்கிறார், அவருடைய கருத்து, இது ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளுடைய கருத்து, முருகன் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி. நீங்கள் அடிக்கடி வருஷத்துக்கு வருஷம் திருச்செந்தூர் ஆறுவர வீடு எல்லாத்துக்கும் போய் வாரினீங்கள், நடுக வேல்மாறல் கந்த சஷ்டி கவசம் படிக்கிற ஒரு ஆள். இது அப்படி ஃபீல் பண்ணுறீங்களா நீங்கள்? இதை சொல்லிட்டு அடுத்த கழிக்கு போகலாம். உண்மையாகவே ஃபீல் பண்ணுறீங்க? அவருக்கு தோன்றப்பட்டது இன்றைக்கு தான் முருகனை, அவருக்கு தோன்றப்பட்டதே தவிர முருகன் இன்றைக்குன்னு சொல்லி முருகன் கடவுள் வந்து எப்போ தோன்றிட்டான் திருப்ப வந்துட்டார் என்ன மாதிரி சொன்னார் ஒரு கதை ஒன்று சொன்னார். அவருக்கு தோன்றப்பட்டது அப்படி என்று சொன்னால், தெய்வம்ன்றது எங்களுக்கு முதலே உள்ளதுதான் தெய்வம். தெய்வம் மனிதனுக்கு முதல் உள்ளதான் தெய்வம். அப்போ மனிதனுக்கு புறதான் தெய்வம் வந்தது, அதெல்லாம் போலி கதைகள். தெய்வம் இல்லாமல் மனிதன் இருக்க முடியாது. கண்டிப்பாக எல்லாம் அவன் செயல் என்று சொல்றது என்னத்துக்காக வேண்டி? எல்லாம் அவன் படைப்புன்னு தான் சொல்லுவாங்க. மேலதிகான்னு சொல்ல எல்லாம் என் படைப்புன்னு சொல்வது கிடையாது. எல்லாம் அவன் படைப்பு. ஒவ்வொருத்தர் ஒரு கருத்து என்னன்னு சொன்னால், இப்போதான் அவர் அந்த முருகனை அணுக தொடங்கி இருக்கிறார். அதான் என்னுடைய குறிக்கோள். அது முருகனாக இருக்கலாம், நீங்கள் எந்த தெய்வத்தையோ ஒரு தெய்வ நம்பிக்கையோட நீங்கள் எந்த மதமாயும் இருக்கலாம். ஒரு மத நம்பிக்கையோட தெய்வ நம்பிக்கை கிறிஸ்தவ மதமாக இருக்கலாம், இஸ்லாமிய மதமாக இருக்கலாம், புரட்டஸ்தானாக இருக்கலாம், எவாஞ்சலிஸ்டாக இருக்கலாம். எந்த மதமாக இருந்தாலும் தெய்வத்தை நம்புங்கள். தெய்வத்தால் முடியாது எதுவுமே. கேள்வியாக தான் கேட்க போகிறேன். இப்போ கொஞ்சம் கிட்ட வாங்க. நீங்கள் என்னதான் முருக பக்தன் அப்படி என்று சொன்னாலும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வரையக்க லூர்த் மாதாவுக்கு போய் வாரினீங்க. ஃப்ரான்ஸில் இருந்து வரையக்க லூர்த் மாதாவுக்கு போய் வாரினீங்கள். ஏன் அங்கே போய் வாரினீங்கள்? என்ன அதிசயம் நடக்குது அதையும் கேட்குறேன். சில பேர் நினைப்பாங்க இது மதம் பிறப்புற அணுவன் காணொலி.
மதம் பெறப்படுறதில்லை எங்களது கருத்து. எல்லாம் ஒரு தெய்வம் உண்டு. நான் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 30 வருடங்களாக தொடர்ச்சியாக வருடம் நான் ரூல்ஸ் மாதாவுக்கு போய்கொண்டு தான் வருகின்றேன். சிட்டியில் இருக்கோம். பாரிஸிலிருந்து கிட்டத்தட்ட ஸ்பெயின் பார்டரு கிட்ட 850 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அங்கே என்ன அப்படி அற்புதம் இருக்குது? ஒவ்வொரு உலக நாட்டில் இருந்து திருச்செந்தூருக்கு வர்றாங்க இந்து மக்கள். அதே போல் வந்து உலக நாட்டில் இருந்து கொண்டு லூட் மாதான்னு சொல்லி உலக நாட்டில் இருந்து கத்தலிய மக்கள் வராங்க. இஸ்லாமிய மக்கள் மெக்காவுக்கு போகிறார்கள். அப்படி ஒவ்வொருத்தருடைய மனநம்பிக்கை இதம் வந்து அங்கே பல நீங்கள் போய் வேண்டுதல் நடந்திருக்குது. எனக்கு கண்டிப்பாக நடந்திருக்கின்றது. தெய்வம் உண்டு தான், போகிற வழிதான் வேறே தவிர தெய்வம் உண்டு தான். நாங்கள் இப்போ வந்து யாழ்ப்பாணம் போக போகிறோம். பருத்தூர் ரோட்டாக போகலாம், பலாயில் ரோட்டால் வரலாம், கேகேஎஸ் ரோட்டால் வரலாம். சந்திக்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் தான். அந்த பாயிண்ட் வந்து தெய்வம் உண்டு தான், ஆனால் பாதைகள் தான் வேறு. மற்றும்படி வந்து வேறு அந்த தெய்வம் எங்கட தெய்வம் பெருசு, அந்த மதம் பெருசு, இந்த மதம் பெருசுன்றதெல்லாம் கருத்து கட்டாயம். இந்த நேரத்தில் இன்னும் ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அந்த அன்புன்ற விஷயம் குறைஞ்சிட்டுது. உண்மையான அன்பு வந்து குறைஞ்சிட்டுது. ஒரு சிம்பிளாக நாங்கள் பார்க்கலாம். பஸ்ஸுக்கு போனால் ஒரு வயசு போன அம்மா வருவா, காலையே நொண்டி தான் மனுஷன் நிற்கும். ஆனால் சின்னப்படியிலிருந்து தலைமையை அரிச்சு வட்டி கொண்டு வந்து ஃபோன் டிக்டாக் பார்த்தோன்னு இருப்பான் உண்டு. இது ஒரு உதாரணம். பெரியார்கள்ட கதையை கணக்கே எடுக்க மாட்டாங்க, உடனே திருப்பி கதைப்பாங்க. அது டீச்சர்ஸையும் திருப்பி கதைக்கிறாங்க. அன்பண்ட விஷயமே இல்லை, அன்புக்கு கட்டுப்படுவதும் இல்லை. நீங்கள் அன்பண்டா என்ன விளங்கி கொள்றீங்கள்? என்னடா இது கட்டாயம் தேவை. இந்த என்னடா ஃப்ரான்ஸில் வந்து கூட இந்த லவ்ன்ற விஷயமே ஃப்ரான்ஸில் கூட பொதுவான ஒரு கருத்து இருக்குது. இப்போ பிரவுதவாவே எங்கேயும் காதலை வந்து பாரிஸில் தான் ஷூட் பண்ணது. அன்பண்ணா நீங்கள் என்ன விளங்கி கொள்றீங்க? எனக்கு தேவை செய்து இந்த அன்பை பற்றி கதைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் தந்தால் தான் நான் அதை பற்றி தெளிவான ஒரு பிரச்சனையும் கதைங்க. அன்புன்ற இந்த 3 எழுத்து வந்து அது மிக பிரமாண்டமான ஒரு விஷயத்தை அடக்கி உள்ளது. அது சிலருக்கு தெரியாதனமாக சில அன்பு என்றால் என்ன என்றது சீர்குலைச்சி திரிகிறார்கள். அன்புதான் கடவுள். இதுவரை கதைச்சதிலே அன்பு, கடவுளுக்கு நாங்கள் அன்பு காட்ட வேணும், மனிதருக்கு அன்பு காட்டணும், உயிரினத்துக்கு அன்பு காட்டணும். எதை கண்டாலும் நாங்கள் அன்பு காட்டியே கண்டிப்பாக தீர வேணும். அப்போ நாங்கள் எந்த ஒரு உயிரினத்துக்கு அன்பு காட்டேக்கில் நாங்கள் ஒரு உண்டியலில் போடுற காசு மாதிரி அது ஆண்டவனுக்கு புரிகின்றது. நாங்கள் ஒருத்தனுக்கு அன்பு காட்டுறது ஆண்டவனுக்கு அன்பு காட்டியது மாதிரி தான் இருக்கும். அதே போல தான் வந்து அந்த நேரமே திருஞான சம்பந்தர் இறைவனில் அன்பு காட்டி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தனை நன்னறி குய்ப்பதும் வேதன் நாங்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்ற எண்ணத்தில் பாடியிருக்கிறார். கடவுளை கூட காதலிச்சு பாடப்பட்ட பாடல் தான் அந்த பாட்டு. கடவுள் மேலே கொண்ட காதல், கடவுள் மேலே கொண்ட காதல் தான் அந்த பாட்டு அவர்களுக்கு தானாக உருவாக்கப்பட்ட பாடு. அப்போ அந்த நேரத்தில் இருந்தே இந்த அன்புன்றது உருவாகி கொண்டு இருக்கின்றது. இப்போ வந்து அன்பு என்றால் என்னென்று தெரியாமல் ஒரு போலி வேஷ அன்பை காட்டி கொண்டிருக்கின்றார்கள். கவலைக்குரிய விஷயம்தான். நான் வேலை செய்த இடம் வந்து அதையும் நான் உங்களுக்கு சின்ன விஷயத்தை சொல்ல வருகின்றேன். வந்து ஒரு சல்வேஷன் ஆமி என்ற இடத்திலே நான் 25 வருடம் பணிபுரிஞ்ச நான். சல்வேஷன் ஹாஸ்பிட்டல் சம்பந்தமானது. சல்வேஷன் ஆமியை உருவாக்கப்பட்டவர் வில்லியம் பூத்தண்டு, லண்டனிலே உள்ளவர். 1865ஆம் ஆண்டு ஏழை கஷ்டப்பட்டவன்ற நிலைமையை பார்த்து அங்கே சொல்வார்கள் வந்து சூப் அண்ட் சோப்புன்னு சொல்வார்கள். ஏழைகளுக்கு வாரவர்களுக்கு சூப்பு கொடுத்து குளிர்நாடு சாப்பாடுகள் சூப்புகள் கொடுத்துட்டு அவர்கள் எழுவதற்கான ஒரு சோப்பையும் கொடுப்பார்கள். அதால் சூப் அண்ட் சோப்புன்னு தான் சொல்லப்படும். கொடுத்து என்ன அவர் காட்டிய அன்பு. அவர் ஒரு புரொட்டஸ்டாண்ட் சமயத்தை சேர்ந்தவர். அவர் காட்டிய அன்பு இன்றைக்கு வந்து சல்வேஷன் ஆமி கேர்கோம் மாதிரியோ சல்வேஷன் ஆமி கேர்கோம் ஆக்களுக்கு ஹெல்ப் பண்றது பார்க்குறது பலதரப்பட்ட விதத்தில் ஹெல்த் சம்பந்தமான இது அவைகள் வந்து பாதுகாப்பு பணியான இது இருக்குது. சைல்டுகளுக்கு தான் ஒவ்வொரு இன்றைக்கு வந்து சல்வேஷன் ஆமி 120 நாட்டுக்கு மேற்பட்ட நாடுகளில் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அன்புன்ற சொல்லு அவற்றை மனதிலே உருவாரு வில்லியம் புத்தண்டவற்றை மனதில் உருவாக்கப்பட்டது தான் இன்றைக்கு உலக நாடு ஊராக இருக்கின்றது. 2வது அன்னை தெரசாவை கேள்விப்பட்டிருப்பீங்கள். எங்கே பிறந்த அன்னை தெரசா வந்து அல்பேனியா நாட்டிலே
மேசெடுவான் என்ற இடத்திலே பிறக்கப்பட்ட அன்னை தெரசா ஒரு கிறிஸ்தவ சிஸ்டர் சிறு 13 வயதிலேயே இருந்து கிறிஸ்தவத்தை படித்து அன்பு காட்டணும் என்ற ஒரு ரீதியிலே வந்து ஏழை மக்களுக்காக வந்து எங்கே ஏழை மக்கள் இருக்கிறான்னு தேடி வந்து கல்கத்தா உண்மையிலே இந்தியாவிலே வந்து கஷ்டமான இடத்திலே வந்து அங்கே வந்திருந்து 1948 ஆண்டில் இருந்து 1958 ஆண்டிலேருந்து அன்னை தெரசாவினுடைய ஒரு இல்லம் இந்த ஏழைகளுக்கு உதவி செய்வதற்காக வந்து பணிபுரியப்பட்டவர் தான் அன்னை தெரசா. அங்கே வந்து அன்னை தெரசா இப்படி ஒரு இந்த உருவாக்கணும்னு சொல்லி மேரியவர்களிடமிருந்து பிச்சை எடுக்குமா போலே பணம் கேட்க போக எத்தனையோ பேர் வெத்திலையாலே துப்பி இருக்கிறார்கள். அந்த வெத்தில துப்பலையும் வந்து அவ ஒன்றுமே கோவப்படையில. அப்படி பணத்தை வேண்டி ஏழைகளுக்கு உருவாக்கப்பட்டதான் இன்றைக்கு உலகம் பூராக கதைக்கப்படும் அன்னை தெரசாவை அந்த நேரம் வெத்தில துப்பலை வந்து தனது முதுகத்திலே ஏந்தி கொண்டு இப்படியே தடவி போட்டு ஏழைகளுக்காக பாடுபட்டு தன்னை உயிரை மாற்றவதான் அன்னை தெரசா. என்னத்துக்காக? அந்த அன்புன்ற சொல்லு அதை மறந்து விட்டீர்களா? தான் தாங்கப்பட்டது. இன்றைக்கு வந்து அன்பை பற்றி கதைச்சபடியால் சொல்றேன். வந்து ஸ்ரீ பால தேவராய சுவாமிகள் வந்து பழனி மலைக்கு தரிசனம் செய்ய போய்கொண்டிருக்கின்றார். போய்கொண்டிருந்த போது பழனி மலையை சுற்றி இருந்த ஏழைகள், கஷ்டப்பட்டவர்கள், குஷ்ட நோயில் உள்ளவர்கள், தீராத துன்பத்திலே படுத்திருந்தவர்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு முருகா ஏன் இப்படி துன்பத்தை கொடுக்குறாய் என்று கேட்ட சம்பவத்தை நீங்கள் படித்திருப்பீர்கள் நான் நினைக்கின்றேன். அந்த நேரம்தான் அவர் சொன்னார், அந்த மலையிலே இன்றைக்கு நான் இரவு இங்கே தங்க போகிறேன் என்று தங்கியிருந்த போது தான் அவருக்கு கனவிலே வந்து முருகன் காட்டப்பட்டது. இந்த நோயாளிகளுக்கு நீங்கள் ஒரு பாடலை பாடப்பா இந்த நோயை தீர்றதுக்குன்ற போது தான் பால தேவராய சுவாமிகள் கந்தசட்டி கவசத்தை 6 படை வீட்டுக்கும் தனித்தனியாக பாடி மிகச்சிறந்த பாடலாக இந்த கந்தசட்டி கவசத்தை திருச்செந்தூர் கவசம்தான் மிகச்சிறந்த கவசமாக பாடப்பட்டது. என்னத்துக்காக? அந்த அன்பன்றதுக்காக வேண்டி. அன்பன்றதை வந்து எல்லாரும் மறந்து விட்டு இன்றைக்கு வந்து போலி அன்பாக இருக்கிறார்கள். கவலைக்குரிய விஷயம். இன்றைக்கு வந்து என்ன சொல்றாங்க? கந்தசஷ்டி கவசம் பாடினதே மற்றவைக்கு நன்மை நடக்கணும். சகல அதானே பழனிக்கு அந்த அவர் போயிருந்த போது பழனிலே ஏழையவைய குஷ்டரோகாரர், நோயாளிகள், துன்பப்பட்டவை, பிச்சை எடுக்கிறவர்கள் எல்லாரையும் கண்டபோது ஏனப்பா இந்த முருகா இதில் பார்த்து கொண்டிருக்கிறான்னு கேட்டபோது தான் அன்றிரவு அங்கே தங்கியிருந்த போது முருகன் கனவிலே காட்சி கொடுத்தது, நீ இதுக்கு ஒரு பாட்டு பாடுன்னு சொல்லி. அந்த பாடல் தான் கந்தசட்டி கவசமாக இன்றைக்கு மக்கள் உலகம் பூராக தமிழ் மக்கள், இந்து மக்கள் படித்து கொண்டிருந்து பலவித விஷயங்களை வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள். அது மறக்க முடியாத விஷயம். இன்றையில் வந்து மக்கள் என்ன நினைக்கிறார்கள்னு சொன்னால் அன்பே சிவம், எல்லாம் குட்டி பாப்பாயின் இன்பமயம் என்று நினைக்கிறார்கள். அதெல்லாம் ரொம்ப பொய்யான விஷயம். தயவு செய்து அதை மறவுங்கள். உண்மையான இடத்தை அன்பை காட்டுங்கள். சரி, நீங்கள் சொல்கிறீங்க இந்த அன்புன்றது ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் வார ஒரு விஷயம். மற்றவர்களுக்காக அன்பு செலுத்தின பாலதேவராயன் சுவாமிகள், அன்னை தெரேசா, அதே மாதிரி சல்வேஷனாமி, அவருடைய பெயர் வந்து வில்லியம் பூத், இவர்களையெல்லாம் உதாரணம் சொன்னீங்க. இதுக்குள்ள காதல் எந்த கேட்டகரிக்கு வரும்? ஒரு பெண்ணில் ஒரு ஆள் அன்பு செலுத்துறார், ஆனால் அதனுடைய ஃபைனல் வந்து காமமாக இருக்குது என்றாலும் அந்த காதல் என்ன டைப்புக்கு வருது? அது ஒரு விளக்கம் இந்த இளைஞர்களுக்காக. கண்டிப்பாக காதல் இல்லாத மனுஷன் இல்லை, அது உண்மை. காதல் இல்லாத உயிரே இல்லை. காதல் இல்லாத உயிர், எந்த ஒரு உயிருக்கும் காதல் இருக்கத்தான் செய்யுது. அது எங்களுக்கு தெரியும். நாங்கள் மேனேஜர் கதைச்சு காதலிக்கிறோம். எந்த ஒரு உயிரினங்கள் கூட காதலிச்சு ஒன்று சேருகிறோம். அவர்களுடைய மொழியிலே அது ஒன்று சேரும்போது காதலிச்சு தான் ஒன்று சேருகின்றது. அதை மறந்து போலி காதல், அவளை ஒருத்தரை அடைய வேணும் என்று அது ஒரு தற்காலிக காதல், அப்படி பலதரப்பட்ட காதல்கள் இருக்குது. அதல்ல காதல். உண்மையான ஒரு அன்பு காட்டி காதலிப்பதுதான். அது காதலிக்கும் முதல் அதை சிந்திக்க வேணும். இந்த காதல்னா கொத்து வருமா, இது நான் போலி காதல் செய்கிறேன்னா அல்ல விட்டால் வந்து பொழுதுபோக்கு செய்கிறேன்னான்றதை சிந்திச்சு போட்டு காதலிக்கிறது. காதலிக்க வேண்டாம்னு நான் சொல்லவே இல்லை. காதல் இல்லாவிட்டால் வந்து திருமணமே இல்லை. சிலர் வந்து காதலிச்சு திருமணம் செய்கிறார்கள், சிலர் திருமணம் செய்து போட்டு காதலிக்கிறார்கள். இதுதான் வித்தியாசம். நீங்கள் எந்த டைப் சண்டாவதா இல்லை இதை பார்க்குறாங்களுக்கு அந்த டவுட்டும் வேறு நீங்களே சொல்லிவிடுங்க. நான் திருமணம் செய்து போட்டு காதலிக்கப்பட்டது. நான் வந்து இதில் பலதரப்பட்ட காதல், அதுகள் இதிலே சொல்லக்கூடிய நிலைமை இல்லை. ஓகே, அப்போ இளைஞர்கள் வந்து காதலிக்கிறது ஒரு பிழையான விஷயம் இல்லை. ஆனால் அதை எது காதலண்டா என்னென்னு தெரிஞ்சு கொண்டு காதலிக்க வேணும். ஒரு ஆணை சரி பெண்ணை சரி ஏமாற்றம் கொண்டு காதலிக்காதீங்க தயவு செய்து. அதெல்லாம் வந்து கூடாது. உங்களை நீங்கள் இன்னும் வந்து உங்களோட கர்ம வினையை கூட்டுறீர்கள். கண்டிப்பாக எங்களது கர்மாவை நாங்கள் சிந்திக்க வேணும். எங்களது கர்ம வினையை நாங்கள் கூட்டி இன்னும் பாவத்தை கூட்டி கொண்டு போகிறோம். உங்களுக்கு இளமையிலே தெரியாது. இளமை காதல், சிலர் சொல்லுவாங்க இளமை காதல்,
திருமண காதல் என்று ஐரோப்பியால் சொல்வார்கள் இளமை காதல் என்று சொல்வார்கள், திருமண காதல் என்று சொல்வார்கள், முதுமை காதல் என்று சொல்வார்கள், பேருந்து 60 நேரம் சொல்வார்கள். என்ன சொன்னால் அனுபவ காதல் என்று சொல்வார்கள். அப்போ யாரை கண்டாலும் ஒரு காதல் தொடங்கி. பிரான்ஸ் நாட்டில் இந்த காதல் என்ற விடயத்தை எவ்வாறு விளங்கிக் கொள்கிறார்கள்? இந்த தலைமுறை அல்லது கடந்த வாழ்ந்தவர்கள் எப்படி அதை விளங்கிக் கொள்கிறார்கள்? அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அந்த அன்பு என்ற விடயமே? ஏன்னா அங்கேயும் சண்டை பிடிப்பார்களா? அப்படி இருக்கா? அதை தான் கேட்குறேன். கணவன் அதான் முற்கூடிய சொன்ன காதல் வந்து உயிரினம் உள்ள இடம் எல்லா இடத்திலும் இருக்கின்றது. அந்த காதலிக்கிற மெத்தட் தான் வந்து அந்த மெத்தட் தான் வந்து வித்தியாசமாக இருக்குதே தவிர அவர்கள் காதல் வந்து பிரிந்தார்களாக இருந்தால் எந்த ஒரு கோதாவும் இல்லாமல் பிரிபட்டுவார்கள். வஞ்சம் பேசுறது ரொம்ப குறைவு. ஐரோப்பிய மக்கள் வந்து பண்பான கொள்கை உள்ளவர்கள். எனக்கு தெரியும், நான் பழைய மட்டும் சொல்கிறேன். இது சரிவரையில் கூடிய அளவுக்கு முயற்சி செய்வார்கள். நாங்கள் சொன்னால் விலகி கொண்டு செல்வது தான் அவர்களுடைய பழக்க வழக்கம். ஆனால் வந்து உண்மையிலே அந்த கலாச்சார ரீதி, அதை நான் சொல்ல வேண்டும், கலாச்சார ரீதியை நாங்கள் இங்கே இருந்து நான் அங்கே போய் புலம்பெயர்ந்து இருக்கும் போது கலாச்சார ரீதியை ஒப்பிடும் போது வந்து அந்த அங்கத்தையுடைய கலாச்சாரங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒவ்வாமையாக தான் எனக்கு தென்படுகிறது. திருமண வாழ்க்கைக்கு ஒவ்வாமையாக தான் எனக்கு தென்படுகின்றது. சரி, நீங்கள் இதுவரைக்கும் கதைச்ச விஷயத்தில் இருந்து இந்த ஆன்மீகம், அன்பு இப்படியான விடயங்கள் வந்து சில பேர் நினைக்கிறது இந்த வெளிநாட்டில் போய் என்னென்று ஆன்மீகம் செய்கிறது கஷ்டம் உண்டு. ஏன்னா அவர்களுடைய புரிதல் வந்து இந்த பச்சை வேட்டி கட்டி உருத்திராட்சம் போட்டு இப்படியெல்லாம் தெரிஞ்சால் தான் ஆன்மீகம். அதால் இதுகளுக்கு அங்கே வினோதமாக பார்ப்பானு என்ன ஒரு உயிரினம் ஒன்று இதால் நடந்து வருதுண்டு. நான் கேட்க வர்றது, உங்களுடைய ஆன்மீக சாதனைகளுக்கு உங்களுடைய நாடு திருப்பம் ஃபைனலாக என்னடா மக்களுக்கு தான் போக வேண்டும் தடையாக இருந்ததா? ஒருபோதும் என்னுடைய உயிர் என்னுட்டான் நிற்குது. நாடு நாங்கள் சந்திரமண்டலத்துக்கு போனாலும் எனது உயிர் இருக்கும் மட்டைக்கு நான் அங்கே வச்சு நான் ஆத்மீயத்தை பற்றி சிந்திச்சு கொண்டிருக்கலாம். ஆத்மீய சிந்தனைக்கு வந்து நாடு முக்கியம் இல்லை. எனக்கு பக்கத்து நான் வந்து 120 நாட்டு மக்களுடன் தொழில் புரிஞ்சாள். ஆனபடியால் வந்து இன்னொருத்தன் கத்தோலிக்காரன் இருப்பான், புரட்டஸ்தான் இருப்பேன், எவாஞ்சலிஸ்ட்காரன் இருப்பேன், மதமற்றவன் இருப்பான். அப்படி பலதரப்பட்ட மக்களோட நான் பணிபுரிஞ்சேன். நான் ஆனபடியாக வந்து ஆத்மீயம் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களோட மனம்தான் ஆத்மா, மனம்தான் ஆத்மீயம். இடம் முக்கியம் இல்லை, இருப்பிடம் முக்கியம் இல்லை, சூழல் முக்கியம் இல்லை, உங்களோட மனதுக்குள்ளே நீங்களுடைய சிந்தனை தான் முக்கியம். ஆனபடியால் வந்து நல்ல 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 சிந்தனைகள் வந்து உங்களுடைய இதை துப்புரவு செய்ய வேணும், எங்களுடைய ஆத்மாவை சுத்திகரிக்க வேணும், அதற்கு முயற்சி செய்ய வேணும். நான் இப்படி கேட்குறேன் மாமா, இந்த சிலர் வந்து கோவிலை கட்டுவார்கள், அது கட்டுறதுக்கும் இறைவன் ஒரு அழைப்பு கொடுத்தா தானே அதை செய்யலாம். ஆமாம். இப்போ சில பேர் நாஸ்திகமாக வெளியில் கதைப்பினம், ஆனால் சில வேளை கடைசியில் அவன் வாழ்க்கையை பார்த்தால் இப்போ கண்ணதாசன் அதேமாதிரி எங்களோட சொந்தக்காரருக்கும் இருக்குது. சிவன் கோவிலை கட்டுறதுன்றது அவர் வெளியில் நாஸ்திகம் கழிச்சாலும் அவருக்கும் சிவனுக்கும் இடையில ஒரு அந்நியோன்யம் தான். கண்டிப்பாக. இதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள்? கண்டிப்பாக. வெளியில் சும்மா கதைப்பினம், ஆனால் உள்ளுக்கு எல்லாத்து என்ன அது அந்த உந்துதல் என்ன? உண்டுதல் வந்து அதான் வந்து நாங்கள் முற்புறவி செய்யப்பட்டு அதை வெளிநாட்டிலே கூட இந்த கர்மா பற்றி கதை பேசுவார்கள். கர்மா பற்றி அதை சொல்லுவாங்க, பேட் கர்மா குட் கர்மான்னு சொல்லுவாங்க. முந்தியங்கட பேரும் செய்யப்பட்ட நல்ல கர்ம வினைகள் இருக்குமா இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் அதை அனுபவிக்க முடியாது விட்டால் அது புள்ளிகளுக்கு வந்து சிதறப்படும். அதிலே சிதறப்பட்டது ஒரு சிலருக்கு வந்து வாய்க்கின்றது. அவர்கள் தற்போது வந்து நான் ஒரு அட்டகாசக்காரனாக இருந்தாலும் ஆனால் நான் என்னால் வந்து சகலத்தையும் செய்யக்கூடியதாக இருக்குதா இருந்தால் பழைய என்னுடைய அவர்கள் செய்யப்பட்ட நல்ல கர்மாவினுடைய செயல்பாடு தான் அதனுடைய சொர்க்க நிலைதான் வந்து எனக்கு கொண்டு வந்து குவிக்கப்படுகின்றது. ஆனால் நான் செய்கின்ற கர்மா வந்து எனது புள்ளிகள் எனது வம்சாவளிக்கு குவிக்கப்படும், அதை மறக்கப்படாது. உண்மை. அன்பு அல்லது வேறு விடயங்களால் அல்லது இந்த மன அழுத்தத்தை குறைக்க முடியுமா அல்லது நோய்களை மாற்ற முடியுமா, அதை சொல்லணும். கண்டிப்பாக. எப்படி மன அழுத்தத்தால் பலதரப்பட்ட நோய்களுக்கு எத்தனையோ பேர் உருவாகி கொண்டிருக்கின்றோம். மன அழுத்தம் சிறிய வயதில் இருந்தால் வந்து கண்டிப்பாக இப்போ உதாரணத்துக்கு கேன்சர் மாதிரியான நோய்களுக்கும் சாத்தியக்கூறு இருக்கின்றது. சிலர் வந்து தொடர்ச்சியாக மன அழுத்தத்தில் இருந்தால் டிப்ரெஷருக்கு வரக்கூடிய தொடர்ச்சியாக வரும் மனநோயாக சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. அப்படி இதால் மன அழுத்தத்தால் வந்து சிலர் வந்து சுகர் வருத்தத்துக்கு வரக்கூடியதாக இருக்கின்றது. இது எங்களுக்கு தெரியப்பட்ட வருத்தங்கள். இப்படி தெரியாமல் எத்தனையோ வருத்தங்கள், இன்னும் கண்டுபிடிக்காமல் எத்தனையோ வருத்தங்கள் இருக்கின்றது. என்ன தீர்வு இருக்குது? இப்படி இதுக்கு வந்து தெய்வீக சிந்தனை தான். எந்த விஷயத்தையும் வந்து நாங்கள் சிந்தித்து பார்த்தால்
உங்களுடைய எதிரியாக ஒரு கோபக்காரனாக இருந்தாலும் அதை சிந்தித்து பார்த்தால், ஆழமாக சிந்தித்து பார்த்தால் இறுதியாக ஒரு இளமையால் சிந்திக்கும் போது ஒரு ஜீரோவாக தான் தெரியும். கண்டிப்பாக ஒரு ஜீரோவாக தான் தெரியும். எந்த ஒன்றுமே பெருசாக இல்லை. மனுஷனால் முடியாத எதுவும் இல்லை. எதுக்குமே சமாதானம் உண்டு. எல்லாத்துக்கும் திறமையானது மன அமைதி, சமாதானம், ஆணவம்ன்றதை தூக்கி எறிய வேணும். இதுதான் இறுதியாக நான் சொல்லக்கூடிய இந்த ஆணவம் தான் எங்களை போட்டு எல்லா இடத்திலும் உசுப்பி அடிக்கிறது. ஒன்றே இந்த ஆணவம். இந்த ஆணவம் ஒன்று இல்லை என்று சொன்னால் எல்லாமே அமைதி தான். சரி, இது ஒரு நான் இதை கேட்கணும்னு நினச்சிருந்தேன். நான் இந்த கேள்வி இப்போ இது ஒரு அதாவது உங்களுடைய அந்த என்னென்னு சொல்கிறேன், எதிர்காலத்தை ஒரு சில பல ஆன்மீகத்தில் நல்ல ஒரு ஊறி போன ஆக்களுக்கு சில பல நடக்க போகிறதுகள் ஓரளவு தெரியும். இப்போ அம்மாண்ட அந்த விஷயம் நடக்க போகுதுன்ட்டு சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டீங்க. உண்மையாக இதை வச்சு வந்தீங்க? கண்டிப்பாக நான் அம்மாவோடு அடிக்கடி ஃபோனில் கதைப்பதை குறைவு. என்ன சொன்னால் உடலில் பாதிக்கப்பட்டிருந்தவ வாரத்துக்கு ஒரு கால் இல்லை 15 நாளைக்கு ஒரு கால் கதைப்பேன். திடீரென்று என்ன மனம் சொல்லிச்சுது 17ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு அம்மாவோட கதைக்கு கொண்ட போது உங்களுடைய அப்பா தான் வீடியோ ஃபோன் எடுத்தார். தம்பியும் அப்போது நின்றார். அம்மா இருக்கா வீடியோவில் காட்டுங்கோட்டு கேட்டேன். தம்பி வீடியோ மூலம் காட்டினார். 5 நிமிஷம் அம்மா கதைச்சேன். என்ன புரிஞ்சு கொண்டேன். இவருக்கு நீண்ட நாட்கள் இல்லை, இப்போ போகிறான்றதை நான் புரிஞ்சு கொண்டேன். அன்றிரவு நான் எடுக்கப்பட்ட முடிவு, அன்றிரவு நான் படுக்கையில் எடுக்கப்பட்ட முடிவை போகிறான். என்னக்காகத்தான் வெயிட் பண்ணுறாவோ போல தெரியலையேன்னு சொல்லி போட்டு எனது துணைவியார்கிட்ட நான் சொன்னேன், நான் இருக்கா திடீரென்று போயிட்டு வர போகிறேன். நான் 24ஆம் தேதி டிசம்பர் மாதம் இங்கே வந்துறங்கினேன். வந்த உடனே போய் போய் தரிசனம் செய்யுமா போலே பார்த்தேன். 25ஆம் தேதி பார்த்தேன். 26ஆம் தேதி நான் காலை வர மாட்டேன், மாலை தான் வருவேன் என்று சொன்னேன். நான் போய் 1.5 மணித்தியாலம் எனக்கு முன்னாலே அவனுடைய ஆவி பிரிவதை நான் கண்ணால் கண்டேன். அவருடைய மூச்சு அப்படியே அடங்கி கொண்டு போவதை எனது கண்ணால் கண்டது. இது உண்மையான சம்பவத்தை தான் நான் சொல்கிறேன். அது எனக்கு நான் தெரிஞ்சு தான் வந்தேன். ஆனால் உங்களுக்கு வந்தோடனே சொன்னான் இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது, ஆனால் எப்போ நடக்குமென்று எனக்கு தெரியாது. இந்த சம்பவம் நடக்க போகுது. அந்த சம்பவத்தில் இந்த ஆண்டவன் இதை பந்தம் அல்லது கர்மாண்ட கனெக்ஷன் சொல்லலாமா? கண்டிப்பாக இதுகளுக்கு விளக்கம் உண்மையிலே சொல்ல தெரியாது. விளக்கம் தெரிய இன்னமும் ஒரு தொடர்பொண்டு இருக்கின்றது. தொடர்பொண்டு இருக்கின்றது. அது நான் ஒரு பெரிய ஒரு சித்தர் மாதிரி இதை சொல்ல முடியாது என்னால். பொய்யான பேச்சு பேசக்கூடாது. எனக்கு நடந்த சம்பவத்தை கண்டிப்பாக இது எனக்கு நடந்தது, நான் கண்ணால் கண்டது, இது பார்க்க போகணும், நான் பார்த்தா தான் சில நேரம் அவருடைய ஆவி போய் முடியும் என்று கூட நான் நினைச்சேன். சில பேர் நினைப்பினும் இது நிறுவனம் சும்மா அழைக்கிறது. இந்த பார்வையாளர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வர மட்டும் எங்களுக்கு நீங்கள் வரமண்டே தெரியாதானே. ஒருத்தருக்கு நான் சொல்லாதான் வந்தது, நான் ஒருவருக்குமே சொல்லாதான் வந்தது. இவருடைய சகோதரன் கனடாவிலிருந்து வந்தவர். நான் வரும்போது விളിக்கிறார், மாமாவா என்று தியச்சு, மாமா நான் போகிறேன் என்றார். நீங்கள் வந்துட்டீங்க, வறுமையாக இருந்தது. தம்பியும் போகிறான், அந்த நேரம் நீங்கள் வந்துடுறாங்க. அவர் கண் கலங்கித்தான், மாமா நான் போயிட்டு வர போகிறேன், 2 கிழமை லீவிலே வந்தேன்னா போயிட்டு வர போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க. அவர் போய் ஒரு ரான்சிட்லேயே ஒரு நாட்டிலே நிற்கும் போது அம்மாவினுடைய உயிர் பிரிஞ்சு கொண்டிருக்கின்றது. நாங்கள் உடனடியாக அவருக்கு அறிவிக்க விரும்பவில்லை. அவர் போய் இறங்கட்டுக்கம் கனடாக்கன்று சொல்லி எல்லாரும் மனம் அமைதிப்பட்டிருந்த நாங்கள். இதுதான் நடந்த உண்மையான சம்பவம். இந்த சகோதரிக்கு நடந்தது உண்மை சம்பவத்தை தான் நாங்கள் சொல்றோம். இதாலே எங்களுக்கு எந்த ஒரு வருமானம் கிடைக்க போறதில்லை. சிலருக்கு சில சம்பவங்கள் அது ஆண்டவனாலே அனுப்பப்பட்டு கொடுக்கப்படுற விஷயம். அப்படி கொடுக்கப்பட்டதான். நான் அவனுடைய ஆத்மா பிரியும் போது தலைமாட்டில் நான் நின்றேன். இது உண்மையாக அந்த ஆண்டவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இதெல்லாம் கருட புராணத்தில் எழுதியிருக்காம், ஆனால் எங்களுக்கு தெரியாது. இது நீங்கள் சொன்ன விஷயம் எல்லாமே சகோதரங்களுடைய தொடர்பு எவ்வளோ காலம் அப்படியெல்லாம் இருக்காம். கருட புராணத்தில் கண்டிப்பாக அதுகள் இருக்கும், அதுகள் கண்டிப்பாக இருக்கும். அது நாங்கள் அதானே முற்கூட்டியே சொன்ன, நாங்கள் முனிவரும் இல்லை, ஞானிகளும் இல்லை, சித்தரும் இல்லை. ஆனபடியால் எங்களுக்கு அதில் கண்டுபிடிக்கும் வல்லமை இல்லை. ஆனால் ஏதோ ஒரு அறிகுறி எனக்கு தோன்றப்பட்டது. கட்டாயம். இந்த காலத்தில் அன்பு எவ்வளோ முக்கியம், மன அழுத்தங்கள் இருக்குது, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது. வெளிநாட்டில் இருந்தாலும் ஆன்மீகத்தை எவ்வளவு சிம்பிளாக விளங்கப்படுத்தினேன். ஃப்ரான்ஸிலேருந்து வருகை தந்திருக்கக்கூடிய என்னுடைய அம்மாவினுடைய தம்பி, அம்மாவின் இந்த பிரச்சனைக்காக வந்திருந்தவர். நான் உடனே இந்த விஷயங்களை கதைக்கணும்னு கேட்டேன்னா, நான் மாமா கொஞ்சம் கொள்கைவாதி நிறுவன், இப்போ வேண்டாம், அம்மாவுடைய தொடர்புகளை முடிக்கிட்டு நாங்கள் இந்த விஷயங்கள் பற்றி விரிவாக பேசுவோம்னு சொல்லி இன்றைக்கு இந்த விஷயங்களை கதைச்சிருந்தோம். இறுதியாக எங்களுடைய பார்வையாளர்களுக்கு நான் கருத்து சொல்ல வரேன். இறுதியாக நான் இதுவரையில் சொல்லப்பட்டவனுடைய சாராம்சம் அன்பே சிவம், கண்டிப்பாக அன்பே சிவம். ஆனால்
எனது குட்டி பாப்பா தான் இன்ப மயம் என்று நினைக்காமல் உண்மையான அன்பை வந்து எங்கள்கிட்டே தேடுவோம், பிறருக்கு அன்பாக இருப்போம், எல்லாரோடும் அன்பாக பழகுவோம், கோபதாபத்தை குறைப்போம், ஆணவத்தை தூக்கி எறிவோம். ஆணவத்தை தூக்கி எறிஞ்சால் எல்லாமே அன்பாக தான் இருக்கும். இதுதான் எனது இறுதி வார்த்தை. நன்றி மேம் உங்களுடைய அன்பான கருத்துக்களுக்கு. நன்றியால் பார்வையால் அத்தனை பேருக்கும் வந்து எங்களுடைய சொற்பொழிவுகள் வந்து நல்ல சிறப்பாக அமைய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். அது நல்லா வரும், நல்லா தான் இருந்தது. இந்த விஷயங்கள் உங்களுக்கு எவ்வளோ பிரயோசனமாக இருந்ததுக்கு சொல்லி கருத்தாக போடுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கு. நிறைய பேருக்கு ஒரு உள்ளத்தை ஆற்றுப்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகள் மாமா கதைப்பார். இப்போ எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தால் மாமாவுக்கு ஃபோனை போட்டால் எனக்கு மோட்டிவேட் பண்ணுவார். அவர் தான் என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் நான் உடனே ஒரு வார்ம் அப் ஆகுவேன். உங்களுக்கும் அப்படி இருந்திருக்குமென்று 100% நான் நம்புகிறேன். இந்த காணொலி தொடர்பான உங்களுடைய அன்பான கருத்துக்களை கூறுங்க. மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி.